ஹாய், நம்ம இப்போது ரொம்ப சிம்பிளாக பச்சை கத்திரிக்காயை வச்சு ஒரு பொரியல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 6 பச்சை கத்திரிக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு 50% வரைக்கும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். இது கூட சின்னதாக ஒரு 4-5 பீஸ் பூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு லிட்டை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் இப்போது ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப சிம்பிள் அண்ட் யம்மியாக பச்சை கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள்.